ஓம் சாந்தி. 8/7/1973 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு காலத்தின் அழைப்பு. நீங்கள் அனைவரும் எங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்? அனைவரும் மேலாவில் அமர்ந்திருக்கிறீர்களா? இதுதான் நடைமுறையில் நடக்கும் மேலா. மேலும் மற்ற அனைத்து மேலாக்களும் ஞாபகார்த்தங்களே. இப்பொழுதைய இந்த இனிமையான சந்திப்பின் மேலாவினால் அநேக இடங்களில் மேலும் அநேக பெயர்களால் மேலாக்களை கொண்டாடி வருகிறார்கள். மேலாவில் விசேஷமாக சந்திப்பு நடக்கிறது. மேலா என்றால் சந்திப்பு. இந்த சந்திப்பு, அதாவது இது எந்த மேலா? இந்த நேரத்தின் முக்கியமான மேலாவே ஆத்ம ரூபத்தில் பரமாத்மா தந்தையிடம் சந்திப்பதற்கான மற்றும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் மேலா என்று அப்படியும் கூறலாம். ஒரு உறவில் மட்டுமில்லாமல் அனைத்து உறவுகளினால் அனைத்து உறவிற்குரிய தந்தையோடு சந்திப்பதின் மேலாவாகும். மேலும் அனைத்து பிராப்திகளுக்கான மேலா இதுவாகும். ஒரு வினாடியில் அனைத்து உறவுகளினால் அனைத்து உறவிற்குரிய தந்தையோடு சந்திப்பை ஏற்படுத்துவதினால் பிராப்தி தானாகவே ஏற்பட்டு விடுகின்றது. மேலும் மற்ற மேலாக்களோ செலவு செய்வதற்கானதாக இருக்கின்றன. ஆனால் இந்த மேலா அனைத்து பிராப்திகளை செய்விப்பதற்கானது. மற்றும் மற்ற மேலாக்கள் ஒருவேளை ஏதாவது பிராப்தி செய்வித்தாலும் கூட ஏதாவது கொடுத்துதான் பிராப்தி அடைவீர்கள். ஆனால் இங்கு என்ன கொடுக்கிறீர்கள்? எதை உங்களால் பராமரிக்க முடியாதோ அதைத்தான் கொடுக்கிறீர்கள், இல்லையா? இங்கு ஏதாவது நல்லதை கொடுக்கிறீர்களா என்ன? எவற்றை உங்களால் சமாளிக்க முடியவில்லையோ அதைத்தான் தந்தைக்கு கொடுக்கிறீர்கள். இதனால் தந்தையை என்னவாக்கிவிட்டீர்கள்? சேவாதாரியாக ஆக்கினீர்கள், இல்லையா? எப்படி தன்னுடைய பொருளை கவனிப்பதற்காக ஏதாவது வேலைக்காரர்கள் வைக்கப்படுகிறார்கள், அதேபோல் எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையோ அதைத்தான் தந்தைக்கு கொடுக்கிறீர்கள், இல்லையா? மற்றபடி தந்தைக்கு வேறு ஏதாவது கொடுத்திருக்கிறீர்களா என்ன? குப்பைகளை கொடுத்துவிட்டு ஒருவேளை பல கோடி பிராப்தி ஆகிவிட்டது என்றால் அதை கொடுத்தது என்று கூறலாமா அல்லது பெற்றதா? அதை பெற்றது என்றுதான் கூறுவோம் அல்லவா? அப்படி மற்ற அனைத்து மேலாக்களிலும் கொடுப்பது இருக்கிறது. மேலும் அங்கு ஒருவேளை கொடுத்து ஏதாவது பெற்றீர்கள் என்றால் அது என்ன பெரிய விஷயம்? ஆனால் இந்த மேலா அனைத்து பிராப்திகளையும் செய்விக்கும் மேலாவாகும். என்ன விரும்புகிறீர்களோ மற்றும் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு நீங்கள் பிராப்தி செய்ய முடியும். அப்படி அந்த மாதிரி அனைத்து பிராப்திகளின் மேலாவை எப்பொழுதாவது எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? அந்த மாதிரி மேலாவில் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். மேலாவில் ஒன்று சந்திப்பு நடக்கிறது மற்றும் இன்னொன்று என்ன நடக்கிறது? மற்ற மேலாக்களிலோ அழுக்காவார்கள். மேலும் இங்கு என்ன ஆகிறார்கள்? சுத்தமாக ஆகிறார்கள். சுத்தமாகவோ ஆகிவிட்டீர்கள், இல்லையா? அல்லது நீங்கள் அனைவரும் இதுவரை சுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறீர்களா? சுத்தம் ஆன பிறகு என்ன நடக்கிறது? அலங்காரம் நடக்கிறது. மேலும் திலகம் இடப்படுகிறது. இப்பொழுது நிரந்தரமான நினைவு திலகத்தை உங்களுக்கு இட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தெய்வீக குணங்களின் ஆபரணங்களினால் உங்களை நீங்களே அலங்கரித்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி மேலாவில் சந்திப்பதும் ஆனது மற்றும் கொண்டாடுவதும் ஆனது. கூடவே மேலாவில் நாடகங்களும் இருக்கும். சந்திப்பு மற்றும் நாடகம் இரண்டும் சேர்ந்தே இருக்கிறது. அப்படி சந்திப்பு மற்றும் நாடகம், இந்த இரண்டு வார்த்தைகளை ஒருவேளை நிரந்தரமாக நினைவு வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய நிலை என்னவாகிவிடும்?
ஒருவேளை எப்பொழுதாவது நிலை மேலே கீழே ஆகிறது என்றால் அதற்கான காரணம் மேலா, அதாவது சந்திப்பு. அதிலிருந்து புத்தியை வேறு பக்கம் ஆக்கிவிட்டீர்கள், அதாவது மேலாவிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள். மேலும் அதை நாடகம் என்று நினைப்பதில்லை. அப்படி மேலா மற்றும் நாடகம், இந்த இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவு வைத்து கொள்ளுங்கள். மேலாவில் அனைத்து விஷயங்களும் வந்துவிடுகிறது. எந்தெந்த விஷயங்களில் சந்திப்பு நடக்கிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் அல்லவா? மேலா என்ற வார்த்தை நினைவு வருவதினால் சம்ஸ்காரங்களின் சந்திப்பு, தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு மற்றும் அனைத்து உறவுகளினால் எப்பொழுதும் பிராப்தியின் சந்திப்பு, அப்படி இவை அனைத்தும் மேலாவில் வந்துவிடுகின்றன. இந்த படைப்பு ஒரு நாடகமாகும். இதுவோ முக்கியமான விஷயம். ஆனால் மாயாவின் விதவிதமான சோதனைகள் மற்றும் சூழ்நிலைகள் என்ன வருகின்றனவோ இவையும் உங்களை பொறுத்தளவில் ஒரு நாடகமாகும். ஒருவேளை இதை நாடகம் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் நாடகத்தில் ஒரு பொழுதும் வேதனை அடைய மாட்டீர்கள், மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அப்படி சோதனைகள் கூட ஒரு நாடகமாகும். மூன்றாவது விஷயம், நாடகம் என்று புரிந்து கொள்வதினால் என்னென்ன விதவிதமான பல வகையான சம்ஸ்காரங்களின் பாத்திரங்களை பார்க்கிறீர்களோ அந்த நடிகர்களுக்கு இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் இந்த பங்கு, அதாவது காட்சி அடங்கியிருக்கிறது என்ற இது நினைவில் வருவதினால் ஒரு பொழுதும் நிலை மேலே கீழே ஆகாது. எப்பொழுதும் ஒரே சீரான நிலை இருக்கும். இது பல வகையான பாத்திரங்கள், இது நாடகம் என்ற இந்த நினைவு எப்பொழுது இருக்கும் என்றால் பல வகையான காட்சிகளில் பாத்திரங்கள் இல்லை என்பது எப்பொழுதாவது இருக்க முடியுமா என்ன? பேரே பல வகையான நாடகம் என்பதுதான். எப்படி எல்லைக்குட்பட்ட திரைப்படத்தில் விதவிதமான பெயரால் விதவிதமான காட்சிகள் இருக்கின்றன, பேரே இரத்த வெள்ளம் அடங்கிய காட்சிகள் என்றிருக்கிறது என்றால் அதில் ஒருவேளை ஏதாவது பயங்கரமான மற்றும் வேதனை நிறைந்த காட்சி பார்த்தீர்கள் என்றால் அதிர்ச்சி அடைவீர்களா என்ன? ஏனென்றால் இந்த காட்சியே இரத்த வெள்ளம் அடங்கியதுதான் என்று புரிந்திருக்கிறீர்கள். முன்பாகவே அந்த மாதிரி புரிந்து அதை பார்ப்பார்கள். அதே போலவே உதாரணத்திற்கு ஏதாவது சண்டை சச்சரவு கோபத்திற்கான கதை இருக்கிறது என்றால் அதை பார்த்து சிரிப்பார்களா அல்லது அழுவார்களா? அவசியம் சிரிப்பார்கள் இல்லையா? ஏனென்றால் இது ஒரு நாடகம் என்று தெரிந்திருக்கிறீர்கள். அதே போலவே இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தின் பெயரே விதவிதமான காட்சிகள் அடங்கிய டிராமா. அப்படியானால் அதில் விதவிதமான சம்ஸ்காரம், விதவிதமான சுபாவம், விதவிதமான சூழ்நிலைகளை பார்த்து எப்பொழுதாவது அதிர்ச்சி அடைவீர்களா என்ன? அல்லது அதையும் பார்வையாளராகி ஒரே சீரான நிலையில் நிலைத்திருந்து பார்ப்பார்களா? எனவே ஒருவேளை இது ஒரு விதமான நாடகம் என்று புரிந்து மற்றும் நினைவு வைத்தீர்கள் என்றால் முயற்சி செய்வதில் எதை கடினம் என்று நினைக்கிறீர்களோ அது சுலபமாக ஆகிவிடாதா என்ன? இந்த இரண்டு வார்த்தைகளையும் மறந்து விடுகிறீர்கள். மேலாவையும் மற்றும் நாடகத்தையும் மறந்து விடுகிறீர்கள். மேலும் மறப்பதினால்தான் தன்னை வேதனை அடைய வைக்கிறீர்கள். ஏனென்றால் நினைவு, அதாவது பார்வையாளராக இருக்கும் ஆசனத்தை விட்டுவிடுகிறீர்கள். இருப்பிடத்தை விட்டுவிட்டு ஒருவேளை யாராவது நாடகத்தை பார்க்கிறார் என்றால் பின்பு அவருக்கு என்ன நிலைமை ஏற்படும்? எனவே இருப்பிடத்தில் அமர்ந்திருந்து வகை வகையான காட்சிகள் அடங்கிய டிராமா என்பதை நினைவில் வைத்துக்கொண்டே ஒருவேளை ஒவ்வொரு நடிகரின் ஒவ்வொரு பாத்திரத்தையும் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாயிலிருந்து சபாஷ் சபாஷ் என்பது வெளியாகும். சபாஷ் இனிமையான நாடகம் என்பது வெளியாகும். இது என்ன ஆனது, ஏன் ஆனது என்பது வெளியாகாது. மாறாக சபாஷ் சபாஷ் என்ற வார்த்தை வாயிலிருந்து வெளியாகும். அதாவது எப்பொழுதும் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுதும் தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று அனுபவம் செய்வீர்கள். அந்த மாதிரி நடைமுறையில் தன்னை அனுபவம் செய்கிறீர்களா? மேலாவிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்றால் வேதனை அடைகிறார்கள் மற்றும் எப்பொழுது கையை விட்டுவிடுகிறார்கள் என்றாலும் வேதனை அடைந்து விடுகிறார்கள். அதே போலவே இங்கேயும் நீங்கள் தந்தையின் கையை விட்டுவிடுகிறீர்கள். கையை விட்டுவிடுவது இதன் அர்த்தத்தை என்னவென்று புரிந்து கொண்டீர்கள்? தந்தைக்கோ ஸ்தூலமான கையோ இல்லை, ஸ்ரீமத் தான் கை மற்றும் புத்தியின் நினைவுதான் துணை. அப்படி மேலாவில் எப்பொழுது கை மற்றும் துணை இரண்டையுமே விட்டுவிடுகிறீர்கள்
அதாவது தந்தையிடமிருந்து விலகி விடுகிறீர்கள் என்றால் அப்பொழுதுதான் வேதனை அடைகிறீர்கள். கை மற்றும் துணை இரண்டையும் ஒருவேளை விடவில்லை என்றால் எப்பொழுதும் குஷியில் இருப்பீர்கள். எனவே இப்பொழுது மேளா மற்றும் நாடகம் என்று புரிந்து கொண்டு நீங்கள் எப்பொழுதும் தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் பங்கை பாருங்கள். இதுவோ சுலபமான விஷயம் மற்றும் பொதுவான, அதாவது பழைய விஷயமாகும். பழைய விஷயத்தை நிரந்தரமானதாக ஆக்கியிருக்கிறீர்களா அல்லது எப்பொழுதாவது மறந்து விடுகிறீர்களா? மேலும் எப்பொழுதாவது அந்த நேரத்தில் நினைவு செய்கிறீர்களா? ஒருவேளை இந்த 2 வார்த்தைகளையும் நிரந்தரமாக நினைவு வைத்தீர்கள் என்றால் நிரந்தர குஷியில் மற்றும் நிரந்தர சக்தி சொரூபத்தில் இருக்க முடியும் என்பதினால்தான் இதையும் கூறினோம். இப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் மற்றும் சாதாரண எண்ணங்களின் தடைகளில் நேரத்தை இழக்கக்கூடாது. இப்பொழுதோ மாஸ்டர் படைப்பவராகி தன்னுடைய எதிர்காலத்தின் பிரஜைகள் மற்றும் பக்தர்கள் இருவர்களுக்கும் தனக்கு பிராப்தியாகியிருக்கும் சக்திகள் மூலமாக வரதானம் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது கொடுப்பதற்கான நேரமே அன்றி தனக்காக பெறுவதற்கான நேரம் அல்ல. ஒருவேளை கொடுக்கும் நேரத்திலும் யாராவது தனக்காக பெற்றுக்கொண்டே இருக்கிறார் என்றால் எப்பொழுது கொடுப்பார்? சத்யுகத்தில் கொடுப்பாரா என்ன? அங்கு அவசியமாக இருக்குமா என்ன? அப்படி இப்பொழுதுதான் தன்னுடைய படைப்பை நிரப்புவதற்கான நேரமாகும். இப்பொழுது தனக்காக நேரத்தை இழப்பது மற்றும் தனக்காக அனைத்து சக்திகளையும் உபயோகத்தில் கொண்டு வருவது, அதிலேயே அனைத்து சக்திகளை முடித்து விடுவது என்றால் என்ன சம்பாதித்தீர்களோ அதை சாப்பிட்டீர்கள் என்பதாகும். அந்த மாதிரி செய்வதற்கான நேரம் இப்பொழுது இல்லை. முன்பு சம்பாதித்தீர்கள் மற்றும் சாப்பிட்டீர்கள் என்ற நேரம் இருந்தது. ஆனால் இப்பொழுதைய நேரம் எது? என்ன சேமித்து இருக்கிறீர்களோ அதை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுப்பதற்கான நேரமாகும். இல்லையென்றால் உங்களுடைய பிரஜை மற்றும் பக்தர்கள் இந்த பிராப்திகளினால் வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடுவார்கள். மேலும் அவர்கள் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சைக்காரர்களாகவே இருந்து விடுவார்கள். வள்ளல் மற்றும் வரமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள் வரமளிக்கும் வள்ளல் மற்றும் வள்ளலாக ஆக மாட்டார்களா? எந்த நேரம் அனைத்து ஆத்மாக்களும் விகாரியாகி ஏதாவது பெறுவதற்காக உங்கள் எதிரில் வருவார்கள் என்றால் இரக்க மனமுடைய தந்தையின் குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களுக்காக இரக்கப்பட மாட்டீர்களா? அந்த நேரம் அவர்கள் மேல் இரக்கம் வராதா என்ன? அவர்கள் துடித்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுமா என்ன? லௌகீக ரூபத்திலும் கூட எல்லைக்குட்பட்ட படைப்பவர் தந்தை தன்னுடைய படைப்பை, அதாவது குழந்தைகளை துக்கமானவர்களாக மற்றும் துடித்து கொண்டிருப்பவர்களாக பார்க்க முடியாது. இப்பொழுது நீங்களும் மாஸ்டர் படைப்பவர்கள்தான் இல்லையா? அது தந்தையினுடைய காரியம் மட்டும்தானா அல்லது உங்களுடைய காரியமுமா? எப்பொழுது நீங்கள் அனைவரும் மாஸ்டர் படைப்பவர் என்றால் மாஸ்டர் படைப்பவர் தன்னுடைய படைப்பின் துக்கம் மற்றும் துடிப்புகளை ஒரு பொழுதும் பார்க்க முடியாது. அந்த நேரம் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை இப்பொழுதிலிருந்தே கையிருப்பை ஒன்றாக சேர்க்கவில்லை மற்றும் என்ன சம்பாதித்தீர்களோ அதை சாப்பிட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு கொடுப்பீர்களா என்ன? இப்பொழுது உங்களுடைய வரவு செலவு கணக்கை பார்க்க வேண்டும். இந்த நேரத்திற்கு ஏற்றபடி மாஸ்டர் படைப்பவருக்கு எந்த வரவு செலவை பார்க்க வேண்டும்? என்னென்ன தவறுகள் செய்தோம்? இதுவோ குழந்தை பருவத்தின் கணக்காகும். ஆனால் மாஸ்டர் படைப்பவருக்கு தன்னுடைய எந்த சார்ட்டை சோதிக்க வேண்டும்? நீங்கள் ஒவ்வொரு சக்தியையும் எதிரில் வைத்துக்கொண்டே இன்றைய நாளில் அனைத்து சக்திகளிலிருந்து எந்த சக்தியை மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் சேமித்திருக்கிறோம் என்ற இந்த கணக்கை பாருங்கள். இப்பொழுது சேமிப்பு கணக்கின் வரவு செலவை பார்க்க வேண்டும். செலவிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்று வரையிலும் தனக்காக செலவு செய்து கொண்டே இருப்பீர்களா என்ன? மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது செலவல்ல. இதுவோ ஒன்றை கொடுப்பது மற்றும் லட்சத்தை பெறுவது. அது செலவு கணக்கில் செல்லாமல் அது சேமிப்பு கணக்காக ஆகும். எப்பொழுது தன்னுடைய தடைகளுக்காக சக்திகளை உபயோகம் செய்கிறீர்கள் அது செலவாகும். எப்பொழுதாவது ஏதாவது தடை ஏற்படுகிறது, அதை அகற்றுவதில் என்ன நேரத்தை செலவழித்தீர்கள் அல்லது எந்த ஞான செல்வத்தை செலவு செய்தீர்கள்? இந்த அனைத்து செலவுகளை இப்பொழுதிலிருந்தே மிச்சப்படுத்த வேண்டும். எப்படி அரசாங்கமும் இன்றைய நாட்களில் சேமிப்பு திட்டங்களை உருவாக்குகிறது,
அப்படி அனைத்து சக்திகள் நிறைந்தவரின் அரசாங்கமும் அனைத்து குழந்தைகளுக்கும் இப்பொழுது சேமிப்பிற்கான திட்டத்தை உருவாக்குங்கள் என்று கட்டளையிடுகிறது. செலவிற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். இப்பொழுதோ கொடுத்து கொண்டே இருங்கள். இப்பொழுது பெறுவதற்காக ஏதாவது இன்னும் மீதம் இருக்கிறதா என்ன? ஒருவேளை இருக்கிறது என்றால் தந்தை முழுமையான ஆஸ்தியை கொடுக்கவில்லை என்று நிரூபணமாகிறது. ஆனால் தந்தையோ தன்னிடம் எதையும் வைத்துக்கொள்ளவே இல்லை. ஒரு நொடியில் முழுமையான ஆஸ்தியையோ கொடுத்து விடுகின்றார். எதையாவது இன்னும் அடைய வேண்டும் என்று இருப்பதே இல்லை. அப்படியானால் இப்பொழுது சேமிப்பு செய்வது தெரியுமா அல்லது செலவு செய்வதற்கான பழக்கம் ஏற்பட்டுவிட்டதா? அந்த மாதிரியான அநேகர் இருக்கிறார்கள். சேமிக்க தெரியவே தெரியாது, சேமிப்பு செய்ய முடியாது. அவர்கள் இன்னும் செலவு செய்து செய்து கடன் வாங்குவதற்கான பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இங்கேயும் எப்பொழுது தன்னுடைய சக்தியை செலவு செய்து விடுகிறீர்களோ அப்பொழுது இந்த தீதி தாதி மற்றும் பாப்தாதா ஏதாவது கொடுத்து விடட்டுமே என்று கூறுகிறீர்கள். ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். நான் யாருடைய குழந்தை என்று முதலில் யோசியுங்கள். அளவில்லா பொக்கிஷத்தின் அதிபதியின் குழந்தைகள் நீங்கள். போதை இருக்கிறது தான் இல்லையா? எப்பொழுது அளவில்லா பொக்கிஷத்தின் குழந்தையாக இருப்பவர் அதிபதியாக ஆகிறார், பின்பு அந்த மாதிரியானவரே மற்றவர்களிடமிருந்து சக்தியின் ஆதாரத்தை எடுக்கிறார் என்றால் அவரை என்னவென்று கூறலாம்? மிகுந்த புத்திசாலி. அந்த மாதிரி மிகுந்த புத்திசாலியாகவோ ஒரு பொழுதும் ஆவது இல்லைதான் இல்லையா? சேமிப்பு செய்வதற்கான வழிகள் மற்றும் சேமிப்பு திட்டத்தை தெரிந்திருக்கிறீர்கள். சேமிப்பு செய்வதற்காகவும் அனைத்தையும் விட சுலபமான மற்றும் உயர்ந்த வழி ஏது? அதன் மூலம் அனைத்து சக்திகளின் சேமிப்பு செய்ய முடியும். பட்ஜெட் கூட எப்படி உருவாக்குவார்கள்? முதலில் தயாரிப்பார்கள், பின்புதான் சோதனை செய்வார்கள் இல்லையா? தானாகவே சேமிப்பாகும் மாதிரி எப்படி தயாரிப்பது? பட்ஜெட்டை உருவாக்குவது என்றால் தன்னுடைய புத்தியின் வார்த்தைகளின் மற்றும் காரியத்தின் அனைத்திற்கும் தன்னுடைய ஒவ்வொரு நேரத்தின் நிகழ்ச்சி நிரலை நிர்ணயம் செய்வது. எப்படி பட்ஜெட் தயாரிக்கிறார்கள் என்றால் இவ்வளவு தொகை இதில் செலவு செய்வோம் என்று அதில் நிர்ணயம் செய்கிறார்கள். அதன் அனுசாரமே பின்பு செலவு செய்கிறார்கள். அப்பொழுதுதான் பட்ஜெட்டிற்கு ஏற்றபடி காரியம் வெற்றியடைய முடியும். பட்ஜெட் உருவாக்குவது என்றால் அமிர்த வேளை எழுந்து தினசரி தன்னுடைய புத்தியின் திட்டம் வார்த்தை மூலம் என்னென்ன செய்ய முடியும் மற்றும் காரியம் மூலம் என்னென்ன செய்ய வேண்டும் அவை அனைத்தையும் நிர்ணயம் செய்யுங்கள். அதாவது தன்னுடைய 3 விதமான தினசரி டைரியை எழுதுங்கள். அப்படி தினசரி டைரி எழுதுவதினால் புத்திக்காக என்ன காரியம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதோ பின்பு அதை எப்படி நான் பட்ஜெட்டை உருவாக்கினேனோ அதே போலவே காரியம் செய்தேனா என்று சோதனை செய்ய வேண்டும். அல்லது பட்ஜெட் ஒன்றாக இருக்கிறது மற்றும் திட்டம் இன்னொன்றாகவோ இல்லையே? அப்படி தன்னுடைய அனைத்து சக்திகளை சேமிப்பதற்கான சுலபமான யுக்தி தினசரி தன்னுடைய எண்ணம் சொல் செயலிற்கான திட்டத்தை உருவாக்குவதுதான். புத்தியை முழு நாளில் என்ன காரியத்தில் பிஸியாக வைக்க வேண்டும் என்று இதை அமிர்த வேளையிலிருந்து ஒரு வேளை நிர்ணயம் செய்துவிட்டீர்கள் என்றால் பின்பு அனைத்து வீணானவைகளும் முடிவடைந்துவிடும். வீணானதை அழித்துவிட்டீர்கள் என்றால் சக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். வீணானதை அழிப்பதற்காக திட்டமிட்டு செயல்படும் புத்தியை உருவாக்குங்கள். திட்டமிடும் புத்தியை உருவாக்குவதினால்தான் தன்னுடைய அனைத்து சக்திகளை சேமிக்க முடியும். ஏனென்றால் எந்த சக்தியை செலவு செய்கிறீர்களோ அவை அனைத்தும் வீணாக செலவு செய்கிறீர்கள். ஒருவேளை வீணான கணக்கே முடிவடைந்துவிட்டது என்றால் சேமிப்பு இயல்பாகவே ஆகிவிடும். வீணானதை அகற்றுவதற்காக தினசரி டைரி எழுதுங்கள். இதே முறையில் இன்றைய நாளில் புத்தியில் விசேஷமாக எந்த எண்ணத்தை வைக்க வேண்டும் அல்லது இன்று வாய்மொழி மூலமாக என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய நேரத்தையும் நிர்ணயம் செய்யுங்கள். அதை நிர்ணயம் செய்வதினால் சக்தியை வீணாக்கும் சாதாரண மற்றும் வீணான வார்த்தைகள் அனைத்தும் சேமிப்பாகிவிடும். யார் வேஸ்ட் செய்வதில்லையோ அவர் பெஸ்ட் ஆகிவிடுகின்றார். வேஸ்ட் செய்பவர் ஒரு பொழுதும் பெஸ்ட் ஆகவே முடியாது. அனைத்து விஷயங்களையும் பாருங்கள் மற்றும் தன்னுடைய சேமிப்பு திட்டத்தை அதிகரியுங்கள். அப்பொழுதுதான் மாஸ்டர் படைப்பவர் ஆக முடியும்.
இப்பொழுது மாஸ்டர் படைப்பவராகி படைப்பை பாலனை செய்வதற்கான சாமர்த்தியம் வரவில்லை. மாஸ்டர் படைப்பவர் ஆகவில்லை என்றால் என்னவாக வேண்டியதிருக்கும்? ஒருவேளை யாரையாவது பாலனை செய்ய தெரியவில்லை என்றால் வேறு யாருடைய பாலனையிலாவது செல்ல வேண்டியது வரும். மாஸ்டர் படைப்பவருக்கு பதிலாக படைப்பு ஆக வேண்டியது வரும். ஆக வேண்டியதோ மாஸ்டர் படைப்பவர்தான், இல்லையா? 2 வார்த்தைகள் என்ன கூறினோமோ, மேலா மற்றும் நாடகம். எப்பொழுதும் இவற்றை மட்டும் நினைவில் வைத்தீர்கள் என்றால் கூட சேமிப்பு திட்டம் ஆகிவிடும். வீணான எண்ணம், வீணான நேரம் மற்றும் வீணான சக்தி ஆகிய எவற்றை செலவு செய்கிறீர்களோ அவை சேமிப்பாகிவிடும். இதற்காக தன்னுடைய நியமத்தை மட்டும் உறுதியாக்குங்கள். இதை செய்வோம் என்று யோசிக்கிறீர்கள், ஆனால் விதிப்படி நியமத்தை உருவாக்குவதில்லை. 1 மாதம் வேகத்தில் இருக்கிறீர்கள், பின்பு மாயா வருவது ஆரம்பமாகி விடுகிறது. அதாவது மாயா உங்களை நினைவிழக்க வைக்கும் காரியத்தை ஆரம்பம் செய்து விடுகிறது. எனவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? பாருங்கள், எப்பொழுது யாராவது சுய நினைவில் இல்லை என்றால் அவருக்காக இன்ஜெக்ஷனுக்கு மேல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லது எப்பொழுது யாருக்காவது ஆப்ரேஷன் செய்கிறார்கள் என்றால் அதை பார்த்து உணர்வில் வரவேண்டாம் என்பதற்காகவும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எந்த நேரம் இப்பொழுது வேகம் நினைவிழந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அனுபவம் செய்கிறீர்களோ, அதாவது மாயாவின் வேகம் ஆரம்பமாகிறது என்றால் எந்த இன்ஜெக்ஷன் போடுவீர்கள்? கவனம் மற்றும் சோதனையோ இருக்கவே இருக்கின்றது. ஆனால் அதன் கூடவே அமிர்த வேளையில் பவர் ஹவுஸிடமிருந்து முழுமையான பவரை எடுப்பதற்கான என்ன நியமம் இருக்கிறதோ அதை அடிக்கடி சோதனை செய்யுங்கள். இதுதான் மிகப்பெரிய இன்ஜெக்ஷன் ஆகும். அமிர்த வேளை தந்தையோடு கனெக்ஷனை இணைத்து விட்டீர்கள் என்றால் முழு நாளும் மாயாவிடம் மயங்குவதிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த இன்ஜெக்ஷன் குறைதான் இருக்கிறது. கனெக்ஷன் சரியாக இருக்க வேண்டும். எழுந்து அமர்ந்து விட வேண்டும் என்று அப்படி மட்டும் இல்லை. எழுந்து என்னவோ அமர்ந்து விட்டீர்கள், இந்த நியமத்தை பாலனை செய்தீர்கள். ஆனால் கனெக்ஷன் சரியாக இருக்கிறதா? அதாவது பிராப்திகளின் அனுபவம் ஆகிறதா? ஒருவேளை இன்ஜெக்ஷன் போட்டு சக்தியின் அனுபவம் ஆகவில்லை என்றால் இன்ஜெக்ஷன் முழுமையாக காரியம் செய்யவில்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இதே விதமாக அமிர்த வேளையின் கனெக்ஷன், அதாவது அனைத்து சக்திகள் மற்றும் அனைத்து பிராப்திகளின் அனுபவமாவது இது மிகப்பெரிய இன்ஜெக்ஷன் ஆகும். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கக்கூடிய மற்றும் எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் சந்திப்பை கொண்டாடக்கூடிய, ஒரு எண்ணம் மற்றும் ஒரு நொடி கூட மேலாவிலிருந்து வெளியில் செல்லாதவர்களுக்கு எப்பொழுதும் சாட்சி மற்றும் நினைவு என்ற ஆசனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கக்கூடிய விளையாட்டு வீரர் மற்றும் பார்வையாளராக இருக்கும் தீவிர முயற்சியாளருக்கு ஒரு நொடியில் எண்ணம் மற்றும் சொரூபத்தை உருவாக்கக்கூடிய, அதாவது என்ன எண்ணம் செய்தீர்களோ மேலும் அந்த சொரூபம் ஆகிவிடட்டும். அந்த மாதிரி தீவிர முயற்சி செய்யும் அமர்பவ என்பதின் வரம் பெற்ற குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம்: எப்பொழுதும் தந்தையின் எதிரிலிருந்து குஷியை அனுபவம் செய்யக்கூடிய களைப்பற்ற சோம்பல் இல்லாதவர் ஆகுங்கள். எந்தவிதமான சம்ஸ்காரம் அல்லது சுபாவத்தை மாற்றம் செய்வதில் மனமுடைந்து போவது அல்லது அலட்சியத்தன்மை வருவது கூட களைப்படைவதுதான். இதிலிருந்தும் களைப்பற்றவர் ஆகுங்கள். களைப்பற்றவரின் அர்த்தமே சோம்பல் இல்லாதவர். எந்த குழந்தைகள் அந்த மாதிரி சோம்பலற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் தந்தையின் எதிரில் இருக்கிறார்கள் மற்றும் குஷியின் அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுடைய மனதில் ஒரு பொழுதும் துக்கத்தின் அலை வர முடியாது. எனவே எப்பொழுதும் எதிரில் இருங்கள் மற்றும் குஷியின் அனுபவம் செய்யுங்கள். ஸ்லோகன்: சித்தி சொரூபம் ஆவதற்காக ஒவ்வொரு எண்ணத்தில் புண்ணியம் மற்றும் வார்த்தையில் ஆசீர்வாதங்களை சேமித்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. ओम। तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।